வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம லாக் ஓரிசன் எபிசோட் 2 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு பிளேயர் இறந்து போயிட்டாரு. ஆனால் அவர் சர்ச்சில் திருப்பி உயிரோட வந்துட்டாரு. கேமில் எப்படி இறந்து போனவங்க உயிரோட வராங்களோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம டீமை சேர்ந்தவங்க காட்டுக்குள்ளே இருக்கிற எக்கச்சக்கமான மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு அதுங்களை போட்டு தள்ளி எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சண்டை போடணுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அது எல்லாமே அவங்களோட உடம்புல ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட மாதிரி இருக்குது. பட் அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலியமாக தான் அவங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ண முடியும். எப்படி மார்ஷல் ஆர்ட்ஸை நம்ம ட்ரைனிங் எடுத்து ஸ்கில்லை பர்ஃபெக்ட் பண்ணுவோமோ அதே மெத்தடை தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறாங்க. இப்போ காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்க போது அக்காட்சுக்கி அவங்களோட ஒரு ஸ்கில்லை பயன்படுத்துகிறாங்க. இது மூலியமாக இருட்டாக இருக்க போது கூட அவங்களால பார்க்க முடியும். ஓல்ஸை எந்த விதமான சத்தமும் இல்லாமல் சைலண்ட்டாக எதிரிங்க பக்கம் போய் அவங்களோட கதையை முடிக்க முடியும். இவங்க ஒரு பக்கம் இந்த ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ண, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நாட்ஸ் 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு லைட் பவரை யூஸ் பண்ணுறான். ஒரு வேளை அவங்க காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிட்டாலும் இந்த லைட்டை பார்த்து வெளில வந்துடலான்னு. எல்டர் டேல் கேமில் இம்பார்ட்டண்ட்டாக 12 கிளாஸ் இருக்குது. நீங்கள் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ண போது கிளாஸை சூஸ் பண்ணணும். அசாசின், வாரியர் அண்ட் எக்ஸட்ரா. அதுக்கப்புறம் சப் கிளாஸ்னு ஒரு விஷயத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது ஒன்றும் எக்கச்சக்கமான வெரைட்டியில் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரி கிளாஸை சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பவரும் அமையும். நம்ம நாட்ஸும் அசாசின் அண்ட் ட்ராக்கர் 2 கிளாஸுமே சூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட அவங்க ஒரு நிஞ்சா மாதிரி, சொல்ல போனால் அவங்கள தன்னைத்தானே ஒரு நிஞ்சான்னு நினச்சிட்டு இருக்காங்க. நிஞ்சா மாதிரி தான் அவங்க நடந்துக்கிட்டும் இருக்காங்க. ஊருக்குள்ளே நடக்கிற பிரச்சனை பற்றி மரியா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸ்ட்ராங்கானவங்க கூட நம்ம சேரனோட பெரிய பெரிய கில்டில் மெம்பர்ஸ் எல்லாருமே போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அதனால் சின்ன கில்டோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. ஆனால் நார்மலாக ஊருக்குள்ளே சண்டை எதுவுமே நடக்காது. அதுக்கான காரணம் ஊருக்குள்ளே பிளேயர் சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி நீங்கள் சண்டை போட பார்த்தீங்கன்னா சென்டினல்ஸ் வந்துடுவாங்க. இவங்க எல்லாருமே கம்ப்யூட்டர் கேரக்டர்ஸ். வலுக்கட்டாயமாக அவங்களோட கதையை முடிச்சுட்டு அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஊருக்குள்ளே பொதுவாக சண்டை நடக்கிறது இல்லை. பட் சேஃப் ஜோனான ஊரை தாண்டி வெளில வந்துட்டா எக்கச்சக்கமான பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி போட்டு தள்ளி அவங்ககிட்ட இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே பிகே கில்லர்ஸ் ஆட்டியை போட்டுட்டு இருக்காங்க. பிகேக்கான அர்த்தம் பிளேயர் கில்லர்ஸ். ஆல்ரெடி ஷாங்கிரிலா ஃப்ரண்டியில் இந்த விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இவங்களோட வேலை என்னன்னா பிளேயர்ஸை டார்கெட் பண்ணி அவங்கள போட்டு தள்ளி பொருட்களை ஆட்டியை போட்டுட்டு இருக்கதான். இப்போ காட்டோட மெயின் பகுதியை தாண்டி ஊருக்குள்ளே வரப்போது நம்ம டீமை சேர்ந்தவங்கள யாரும் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நாட்ஸோட காலை சங்கிலியால் லாக் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டான். யாருப்பா இவங்களை அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தா பிகே கில்லர்ஸ். மொத்தமாக 4 பேர் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட இருக்க பொருட்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு போக சொல்கிறாங்க. இல்லைனா உங்களோட கதையை நாங்கள் முடிச்சிருவோன்னு. எங்ககிட்ட இருக்க பொருட்களை உங்ககிட்ட கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் சும்மா கொடுக்க முடியாது. முடிஞ்சால் நீங்கள் தோக்கடிச்சு எடுத்துக்கோங்க. உடனே இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்ந்து அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் நிற்கிற நம்ம நாட்ஸு தான் அவரோட ஷீல்டை யூஸ் பண்ணி எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்ணிகிட்டு இருக்காரு. பொதுவாக ஒரு டேங்கோட வேலையை எல்லா அட்டாக்குமே சமாளிக்கிறது தான். 2 பேர் நம்ம நாட்ஸும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்க ஆஸ்ட்ரல் பைன்னு ஒரு ஸ்பென்னில் யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட காலை லாக் பண்ணிட்டான். இது மூலிமா நம்ம ஹீரோவை நோக்கி வர அவளோட மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப பொறுமையாக இருக்கும். அந்த பொண்ணால் நம்ம ஹீரோவை இப்போ அட்டாக் பண்ண முடியல. ஸோ இன்னொருத்தவன் அட்டாக் பண்ணலான்னு பார்க்க போது நம்ம நாட்ஸும் அவனோட கார்டியன் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணிட்டான். இந்த ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே அவனை நோக்கி வர மட்டும்தான் முடியும். ஒருவேளை அவனை யாராவது விட்டுட்டு போகலான்னு பார்த்தா அவங்க மேலே ஒரு கவுண்டர் அட்டாக் நடக்கும். ஸோ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து நம்ம நாட்ஸும் அட்டாக் பண்ணி ஃபஸ்ட்டு இவனோட கதையை முடிக்கலான்னு பார்க்க போது பின்னாடியிலேருந்து நம்ம ஹீரோ ஒரு லைட் ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். பட் இவங்க மேலே பட்டதும் எந்த விதமான டேமேஜுமே ஏற்படலை. அவங்க பக்கத்தில் ஒரு லைட் பால் மட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ பெருசாக நம்ம ஹீரோ பற்றி கண்டுக்காமல் 3 பேரும் தொடர்ந்து நம்ம நாட்ஸும் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கா. அவனோட ஹெச்பி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ இன்னொரு ஸ்பெல்லை பயன்படுத்தி ஒருத்தனோட உடம்பு ஃபுல்லாமே முள்ளால் கவர் பண்ணி அவனை லாக் பண்ணிட்டான். இப்போ ஒரு தடவையும் நாட்ஸ் அவனை அட்டாக் பண்ண போது மொத்தமாக 1000 டேமேஜ் நடக்குது. இந்த மாதிரி டேமேஜோட பவரை அதிகமாக்குறது தான் இந்த ஸ்கில்லோட டெக்னிக்கு. இந்த மாதிரி நார்மலான அட்டாக் மூலயமா கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்கவே முடியாது. எங்கள் பக்கம் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஹீலர் இருக்கான அவன் பேசிக்கிட்டே இருக்க போது நாட்ஸ் ஒருத்தவனோட கதையை முடிச்சிட்டான். இவ்வளோ கலவரத்துக்கு நடுவில் அந்த ஹீலர் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு பார்த்தா ஒரு பக்கம் அவன் அமைதியாக தூங்கிட்டு இருக்கான். காரணம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி ஒரு ஸ்பெல்லை பயன்படுத்தி அவனுக்கு தூக்கம் வர மாதிரி செஞ்சுட்டான். டென்ஷனான அந்த பொண்ணு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்க இந்த நேரமாக பார்த்து நாட்ஸோ அவளை அட்டாக் பண்ணிட்டான். நாட்ஸோட பக்கம் வந்து டேரக்ஷனை இவன் மாற்றினால கவுண்டர் அட்டாக்கோட பவர் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இப்போ கடைசியாக இருக்கவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டான். அவங்களோட கதையை நான் கண்டிப்பாக முடிக்க போனேன். அவனோட மெஜிஷியன் அண்ட் சோசரரை கூப்பிட்றான். காட்டுக்குள்ளேருந்து அவங்க 2 பேரும் வராங்க. நடந்து வரல, நம்ம அக்காட்சிக்கு அவங்கள இழுத்துட்டு வராங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ இவங்களை பார்த்ததும் மொத்தமாக 4 பேர் இருக்காங்கன்னு சொன்னால அது ஒரு குட்டி கோடு கொடுத்துருக்கான். இங்கே இருக்க 4 பேரையும் நாங்கள் பார்த்துக்குறோம். உள்ளே இருக்கிற 2 பேரை போய் நீ சமாளின்னு அதே மாதிரி அக்காட்சிக்கு வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்காட்சிக்கு உள்ள சண்டை போகிற விஷயம் இவங்களுக்கு தெரியக்கூடாது தான் நம்ம ஹீரோ குட்டி லைட்டாக அவங்களோட மூஞ்சி பக்கத்துலேயே வச்சுருக்கான். வெளிச்சமாக இருக்கனால இருட்டில் என்ன இருக்குன்னு இவங்களால சரியாக பார்க்க முடியல. நம்ம ஹீரோ ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு ப்ரூவ் பண்ணிட்டான். இவங்கள பார்த்த உடனே தோக்கடிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையுமே பக்காவாக செஞ்சு முடிச்சிட்டான். ப்ளீஸ் என்னை விட்டுருங்கன்னு மன்னிப்பு கேட்குற மாதிரி அவன் மறைச்சி வச்சிருக்க கத்தி யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு பார்க்க பின்னாடி வந்து அக்காட்சிக்கு அவனோட கதையை முடிச்சிட்டாங்க.
எதுக்காக பிகே கில்லர்ஸ் உருவாங்குறாங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அதுவும் இப்படிப்பட்ட நிலைமையில இதுக்கு முன்னாடி கேமில் பிளேயர்ஸை மட்டும்தான் கொலை பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த உலகத்துக்குள்ளேயே வந்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒருத்தவங்களோட உயிரே எடுக்கிற மாதிரி. இந்த இடத்துல இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்குது போல இருக்கு. அதனால தான் இப்படி பண்ணுறாங்கன்னு நாட்ஸு சொல்கிறான். ஆமாம், கரெக்டு தான். இந்த இடத்துல இருக்கிறது ஒன்றும் பெரிய ஆபத்தான விஷயம் கிடையாது. சேஃப் ஜோனில் இருந்தால் உன்னோட உயிருக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆல்சோ லோ லெவலில் இருக்க மான்ஸ்டரை போட்டு தள்ளுறது மூலிமா உன்னால் காசு சம்பாதிக்க முடியும். அதை யூஸ் பண்ணி நீ இந்த இடத்துல என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஸோ லோ லெவல் மான்ஸ்டரை கூட சண்டை போடுறது உனக்கு ஒன்றும் பெரிய ஆபத்து கிடையாது. அதே நேரத்தில் இந்த ஊருக்குள்ளே இருந்தால் நீ சேஃபு தான். கிடைக்கிற காசை வச்சு நீ ஹோட்டலில் தங்கிக்கலாம், சாப்பாடு வாங்கிக்கலாம். ஆல்சோ நீ செத்தா கூட திருப்பி உயிரோடு வந்துடுற. சிம்பிளாக சொல்லணும்னா எதுவுமே பண்ணாமல் நீ உயிரோடு இருக்க அப்படின்னா உயிரோடு இருக்கிறத அர்த்தம் செத்த பணம் கூட தான் எதுவுமே பண்ணாது. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ எதுவுமே பண்ணாமல் நம்ம இருக்கக்கூடாது, ஏதாவது நம்ம பண்ணணும் தான் இந்த மாதிரி பிகே கில்லர்ஸை உருவாகுறாங்க. பட் அதுக்குன்னு அது கரெக்டான விஷயம் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். நான் கூட இந்த உலகத்துக்கு வந்ததுலேருந்து எதுவுமே பண்ணலை. சொல்லப்போனால் நான் கூட சும்மா தான் இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணுன்னு நம்ம ஹீரோவை மரியை காண்டாக்ட் பண்ண அவங்க இருக்க இடத்துக்கு நம்ம ஹீரோ போயிட்டான். இவங்க கில்ல இருக்கிற ஒரு பொண்ணோட பேர் செரரா. இவங்க எல்லாருமே இந்த கேம்குள்ளே வரப்போது அவள் சுக்கினோன்னு ஒரு ஊரை நோக்கி போயிட்டு இருந்தா. பட் இப்போ இந்த ஊருக்குள்ளே அவள் மாட்டிக்கிட்டா. டெலிபோர்ட்டேஷன் ஒர்க் ஆகலை. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் கேட் மூலிமா அந்த ஊருக்கு இவங்களால போக முடியாது. ஃபேரி ரிங்னு ஒரு ஐட்டமாக பயன்படுத்தலாம். பட் அதை யூஸ் பண்ணால் ஆன்லைன் டைம் டேபிள் வேணும். இப்போ அது இல்லை. ஸோ அதை பயன்படுத்தினா இவங்க எந்த லொக்கேஷனுக்கு போவாங்கன்னு இவங்களுக்கே சரியாக தெரியாது. அப்படின்னா கால் ஆஃப் ஹோமை பயன்படுத்தலாம் நம்ம நாட்ஸு சொல்கிறாரு. இதை யூஸ் பண்ணுறது மூலயமா இந்த உலகத்தில் இருக்க 5 கிரேட் சிட்டியில் அவங்க கடைசியாக எதுக்கு போனாங்களோ அதுக்கு வந்துடுவாங்க. பட் அவங்க போனதே சுக்கினோக்கு தான். ஸோ அதை யூஸ் பண்ணாலும் திருப்பி அந்த இடத்துக்கே தான் வருவாங்க. ஸோ வேகமாக போகிறதுக்கு சுத்தமாக எந்த வழியுமே இல்லை. மேப் படி டிஸ்டன்ஸை பார்த்தா 850 கிலோமீட்டர். பட் இந்த கேம்குள்ளே எல்லாமே ரியல் உலகத்துக்கூட கம்பேர் பண்ண போது பாதி இருக்கும். அப்படி கூட பார்த்தாலும் 400 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். நீங்கள் இந்த கேமுக்கு வரப்போதே அந்த பொண்ணு இந்த ஊரில் இல்லைன்னு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்பயே ஆள் அனுப்பாமல் எதுக்காக இப்போ போக பார்க்குறீங்கன்னு கேட்க மரியை லைட்டாக மழுப்ப பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டான். ஓகேப்பா, நான் உண்மையாக சொல்லிடுறேன். நம்ம நினச்சதோட அங்கே நிலமை ரொம்பவே மோசமாக இருக்குது. அங்கே கம்பேர் பண்ணி பார்த்தா நம்ம ஊர் எவ்வளவோ தேவலாம். சில பேர் அவளை அட்டாக் பண்ணி கடத்த பார்த்துருக்காங்க. அப்போ ஒரு நல்ல பிளேயர் தான் அவளை காப்பாற்றி இப்போ வரைக்கும் சேஃபாக வச்சுருக்காரு. ஸோ அவளை காப்பாற்றுறதுக்காக எங்கள் கில்டை சேர்ந்த எல்லாருமே ட்ராவல் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டோம். அந்த இடத்துக்கு போவே 20 நாள் ஆகும், திரும்பி வர 20 நாள் ஆகும். அது வரைக்கும் எங்கள் கில்டை நீ பார்த்துக்க முடியுமா தான் நான் கேட்குறேன். 21 நாள் இவங்க ட்ராவல் பண்ணது ஒன்றும் சும்மா விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் வழி ஃபுல்லாமே எக்கச்சக்கமான மான்ஸ்டர்ஸை இவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இவங்க டீமில் ரொம்பவே ஒரு ஸ்ட்ராங்கான ஈழர் தேவைப்படுவாங்க. இவ்வளோ பெரிய ஜேர்னி அவங்க இல்லாமல் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு பார்ட்டியில் மேக்ஸிமமாக 6 மெம்பர்ஸ் தான் இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அந்த பொண்ணை காப்பாற்றி இவங்களால் கொண்டு வர முடியாது. நான் இந்த இடத்த விட்டு போகிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் இந்த கில்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. மற்ற கில்டுக்கான விஷயத்தில் நான் செய்கிறது ஒன்று கரெக்டாக இருக்காது நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க போது பின்னாடி இருக்க நாட்ஸ் அண்ட் அக்காட்ஸுக்கு 2 பேருமே அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ மனசில் என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு புரியுது, எதை பற்றியும் கவலைப்படாத, நாங்கள் 2 பேரும் கூடவே இருப்போம்னு சொல்ல நம்ம ஹீரோவும் ஓகேன்னு இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். செரராவை காப்பாற்றுறதுக்கு நம்ம டீமை சேர்ந்தவங்க கிளம்பிட்டாங்க. இந்த கேமில் ஒரு ஐட்டமை யூஸ் பண்ணுறது மூலயமா அவங்களால குதிரையை சம்மன் பண்ண முடியும். அந்த குதிரை எங்கேருந்து வருதுன்னு யாருக்குமே தெரியாது. அது மூலியமாக தான் இவங்களோட ட்ராவலிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பல மணி நேரம் குதிரையில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறமா முது வலி கைட்டு எடுக்குது. இப்போ ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்து மேப்பில் எங்கே வந்தோன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்சோ நம்ம ஹீரோட சப் கிளாஸ் ஸ்கிரிபியாக இருக்கனால அவரால் மேப் பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக படிக்க முடியுது. ஸ்கிரிபிக்கான அர்த்தம் ஒரு விஷயத்தை வேகமாக எழுதுறது அண்ட் காப்பி பண்ணுறது. பார்த்த உடனே இவரால் பட்டுன்னு அதை திருப்பி ரெப்ளிகேட் பண்ண முடியும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா திருப்பி ட்ராவலிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அக்காட்ஸுக்கே அவங்களோட குதிரை கூப்பலான்னு பார்க்க போது நம்ம ஹீரோ வேனானு தடுக்கிறான். நம்ம ஹீரோ நாட்ஸோ 2 பேரும் அவங்க வச்சிருக்க ஒரு ஸ்பெஷல் விசில ஊதுனதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு 2 கிரிஃபன் வருது. கிரிஃபனை பார்த்ததுலேருந்து அக்காட்ஸுக்கு ஒரே ஆச்சரியம். காரணம் ஆர்ட்ஸ் பிரெத் ரெய்ட் ஆன் த ஃபீல்ட் ஆஃப் டெத்னு ஒரு காம்படிஷனை ஜெயிச்சவங்களுக்கு மட்டும்தான் கிரிஃபன் கிடைக்கும். அது செய்கிறது ஒன்றும் சுலபமான விஷயம் கிடையாது. சில லெஜெண்டரி பிளேயர்ஸ் மட்டும்தான் அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட 2 பிளேயர்ஸ் தான் இவங்களோட கண்ணு முன்னாடி இருக்காங்க. அக்காட்ஸுக்கு நம்ம ஹீரோ பின்னாடி உட்காந்து ஒரு கிரிஃபன் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதோட இந்த எபிசோடும் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.